வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அவரது எழுத்துக்களை அசை போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 59வது பகுதியாக 1/3/88 துக்ளக்கிதழ் அட்டைப்படம் மற்றும் தலையங்கம் நடைபெறுகிறது. அட்டைப்படத்தில் 2 கழுதைகள் பேசுகிறது. தமிழ்நாட்டு முதல்வர் பதவி ரொம்ப சீப்பாக போச்சுன்றியே, ஏன் அப்படின்னு இன்னொரு கழுதை சொல்லுது, பின்ன என்னவா, உன்னையும் என்னையும் தவிர எல்லாருக்கும் அந்த ஆசை வந்துருச்சே அப்படின்னு சொல்லுது. இது திரு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த போது முதல்வர் பதவிக்கு எல்லோரும் ஆசைப்பட்டதை சுட்டி காட்டும் இந்த அட்டைப்படம் இன்றும் கூட பொருந்தமானதாக இருக்கிறது. அடுத்து அவரது தலையங்கம். ஒரே ஒரு காரணத்திற்காக விரைவில் தேர்தல் நடக்க வேண்டும் என்ற தலையங்கத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஜனாதிபதி ஆட்சி நீக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற தனது விருப்பத்தை தெரிவிக்கும் போது அந்த தலையங்கத்தை இப்படி முடிக்கிறார். சென்ற 20 ஆண்டுகளாக ஆட்சி என்ற பெயரில், அதாவது 1967 முதல் 1987 வரை தமிழகத்தில் நடந்து வந்துள்ள அட்டூழியங்களும் அலங்கோலங்களும் சேர்ந்து இன்று மக்களை ஜனாதிபதி ஆட்சியே இருந்துவிட்டு போகட்டுமே, இப்போது அதனால் என்ன வந்துவிட்டது என்று நினைக்க வைத்துவிட்டது. சென்ற 20 ஆண்டு காலமாக நடந்து வந்த ஆட்சிகள் மக்கள் மனதிலே தோற்றுவித்துவிட்ட விரக்திக்கு ஒரு அசைக்க முடியாத அத்தாட்சி இன்று ஜனாதிபதி ஆட்சி பற்றி மக்கள் கவலைப்படாதது. ஆனால் ஜனாதிபதி ஆட்சி தொடர்ந்து கொண்டே போவது என்பது ஜனநாயக அமைப்பு முறைக்கு விரோதமானது என்பது மட்டுமல்ல, அரசியல் சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதும் ஆகும். இந்த மாதிரி முன்னோடிகள் நிகழ்ந்து கொண்டே போனால் அதற்கு பிறகு மத்தியில் ஆட்சி புரியும் கட்சி தன் இஷ்டத்திற்கு பல மாநிலங்களிலும் இப்படி நடந்து கொள்ள முடியும். அதற்கு வழி செய்து விடக்கூடாது. இப்போது தமிழகத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள எந்த ஒரு கட்சியும் நேர்மையாகவும் திறமையாகவும் ஆட்சி நடத்தப் போவதில்லை என்பது தெரிகிறது. ஜனாதிபதி ஆட்சி இருப்பதால் அதிகாரிகளின் திருட்டு தொடர்ந்தாலும் குறைந்தபட்சம் மந்திரிகள், வாரியங்கள், எம்எல்ஏக்கள் கொள்ளையாவது நடக்காமல் இருக்கும் என்று புரிகிறது. இன்றைய நிலையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எந்த ஒரு கட்சியின் ஆட்சியையும் விட ஜனாதிபதி ஆட்சி மக்களுக்கு எந்த தீமையும் இழைத்துவிடப் போவதில்லை என்பதையும் உணர முடிகிறது. ஆனால் இத்தனையும் தெரிந்திருந்தாலும் கூட ஜனநாயக அமைப்பில் தவறான முன்னோடிகளுக்கு இடமளித்து கொண்டே போகக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக கூறுகிறோம், விரைவில் ஜனாதிபதி ஆட்சி நீங்கி தேர்தல் வர வேண்டும் என்று. ஆக இன்று இருக்கிற நிலைமை, இப்பொழுது இரு கட்சி எந்த ஆட்சிக்கு வந்தாலும் இப்படி தான் இருக்கும். திமுக போய் அதிமுக வந்தாலும், அதிமுக போய் திமுக வந்தாலும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற நிலைமையைத்தான் அவர் தலையங்கத்தில் சுட்டி காட்டுகிறார். அதிலிருந்து இந்த இரு கழகங்களிலிருந்து நீங்கி ஒரு நல்லாட்சி நமக்கு வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். தொடர்ந்து சோவர்களின் அன்று சொன்னதை தொடர்ந்து கேட்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.